1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசால் இல்லைன்னா சிக்கன் மசாலா ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணி எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம முட்டையை தனியாக பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் எசன்ஸ் இறங்கி கிரேவி கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா ரெட் கலரில் பார்த்திங்கன்னா அந்த தெரியும், சுற்றி தெரியும், ஆயில் தெரியும். அவ்வளோதான், நம்ம சுவையான அரைச்சி வச்ச முட்டை கிரேவி ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதை என் ஹஸ்பண்டும் என் பாப்பாவும் சாப்பிட்றாங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.